வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழக சம்பவத்திற்கு கண்டனம். சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மகிழா காங்கிரசார் போராட்டம். அளவிலான 5 நாள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மதுபான கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆளுநரை சந்தித்து திமுகவினர் மனு அளித்தனர். இனி விரிவான செய்திகள். தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒவ்வொன்றாக அரசிடம் கோரி நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் 3வது மற்றும் 4வது மெயின் ரோடு வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 19,41,000 ரூபாய் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள், மகாவீர் நகர் குடியிருப்பு நலசங்கத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியிருப்பு நல சங்க சார்பாக நமது தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கு சிறப்பான இந்த 2 தெருவு போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அடுத்த வேண்டுகோளை ஒரு பாட்டா கமிஷனர் சாருக்கு எல்லாத்தையும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி வெளியாட்கள் உள்ளே நுழைந்த சம்பவத்தை கண்டித்தும் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரி சட்டசபையை முற்றுகையிட்டு சட்டமன்ற வாயில் கேட்டின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதியன்று மாலை மர்ம நபர்கள் 4 பேர் அத்துமீறி உள்ளே நுழைந்து அங்கிருந்தவர்களிடம் தகாத வார்த்தைகளால் திட்டி வாய் தகராறில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காலாப்பட்டு காவல் நிலைய காவல்துறையினர் 2 சிறார் உட்பட 4 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி வெளியாட்கள் உள்ளே நுழைந்த சம்பவத்தை கண்டித்தும் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சட்டசபை அருகே மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீரென அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற கேட்டின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர்கள் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பெரியகடை காவல்துறையினர் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயற்சித்த போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சட்டமன்றம் அமைந்துள்ள பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. பின்னர் நிர்வாகிகள் 5 பேர் மட்டும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்து கலைந்து சென்றனர். மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை வீடியோ படம் எடுத்ததை தட்டி கேட்ட பொழுது பேசாக்கப்பட்டார். குற்றவாளிக்கு துணை போல
அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது 11/5/2025 அப்ப நடந்த சம்பவம் 13ஆம் தேதி தான் அந்த இஷ்யூ வெளியே வருது. அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லி எம்எல்சி போட்ட பிறகு காவல்துறை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற காவல்துறை மூலமா தான் காலப்பட்டு காவல்துறைக்கு வருது. அதுக்கப்புறமேட்டா தான் அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்து காட்டிட்டு என்ன சொல்லிட்டாங்க, 2 பேர் சீராரு சொல்லிட்டாங்க. 2 பேர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலையில் வெண்டிலேட்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம் என மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம், பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி வரும் 25ஆம் தேதி வரை 5 நாட்கள் உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தனி பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகள், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வெண்டிலேட்டர், கை செயலிழப்பு சிகிச்சைக்கு ரோபோ, தூரத்தில் இருந்து கழிவறையை சுத்தப்படுத்தும் கருவி, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம், ரயில் விபத்து தடுப்பு கருவி, நிலச்சரிவை முன்கூட்டியே கண்டறியும் கருவி, இயற்கை விவசாயம் மற்றும் சூரிய ஒளி மின்சார கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. பார்க்கலாம், நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால சாவுறாங்க. ஸோ நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்கை குளோபலி பார்க்கலாம். குளோபலி 36% பேர் எல்லா வருஷம் ஹார்ட் அட்டாக்னால செத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்கை நம்ம எப்படி நிறுத்தலாம்? இந்த ஹார்ட் அட்டாக்கை நிறுத்ததுக்கு நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கோம், சிபிஆர்னு. ஸோ சிபிஆர் எப்படி கொடுக்கணும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ சிபிஆர் இந்த மிஷின் கொடுக்கும், அப்புறம் அந்த மனுஷனோட உயிரை காப்பாற்றும். ஸோ இந்த மிஷின் நம்ம எதுக்கு வச்சுருக்கோம்? சிபிஆருக்காக. நம்ம மேனுவலாகவும் கொடுக்கலாமே, ஆனால் மேனுவலாக சிபிஆர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா சிபிஆருக்காக நம்மளுக்கு இன்னும் எனர்ஜி வேணும், விச் இஸ் நாட் பாசிபிள் பை எவ்ரி ஒன் டு கிவ். ஆனால் இந்த மிஷின் அந்த எனர்ஜியை கொடுத்து அந்த மனுஷனை காப்பாற்றலாம். அப்புறம் நம்ம இந்த மிஷினை இதோட பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இதை டிஆர்டிஓக்கு கொடுக்க போகிறோம். ஆஸ் டிஆர்டிஓ வாண்ட்ஸ் இட் டு பி அ ட்ரூ மெக்கானிசம். தேங்க்யூ. இது செலவாகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு? இது செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இது செய்யறதுக்கு 5000 ரூபாய் செலவாச்சு சார். அப்புறம் இதை நம்ம குறிஞ்சி நகர் பகுதியில் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர். இதையடுத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உறுதியளித்தார். தொடர்ந்து தற்பொழுது அப்பகுதியில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் வேறு ஏதாவது குறைகள் உள்ளதா என்பது குறித்தும் பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டறிந்தார். எல்லா ஊடுகளுமே கொடுத்துட்டு அப்புறம் என்ன அளவு செய்ய மாட்டாங்க. அந்த சாரி கிட்ட சார் பண்ண முடியும் இல்லை சொல்கிறோம். ஒரு பேசி நம்ம இது மாதிரி பூசிட்டோம்னா எப்படி எடுப்பாங்க அவங்க? புரியுதா? நம்ம அவங்களுக்கும் வேலை செய்கிற மாதிரி அவங்களுக்கும் வேலை செய்ய புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் திமுகவினர் சந்திப்பு. மதுபான கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமம் வழங்கப்படுவதாக திமுகவினர் புகார். புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள்
துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசு அறிவித்தது போன்று புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். ஊர்காவல் படை வீரர்கள் உள்ளிட்ட காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும். நகர பகுதியில் ஹெல்மெட் அணிவதில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பன போன்ற 7 அம்ச கோரிக்கைகள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை அரிசி வழங்கப்படவில்லை. ரேஷன் கடைகளை உடனடியாக திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்றார். மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்ததில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. மதுபான கொள்கையை வெளிப்படைத் தன்மையோடு இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் நடத்தும் போராட்டத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட சிவா, மாணவி விவகாரத்தை அரசியல் ஆக்குகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இங்க வாங்க. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் துவங்கிய தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கமும் பெங்களூரு விஸ்வேஸ்வராய தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியானது உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் துவங்கியது. 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் பல்வேறு படைப்புகளை பார்வையிட்டனர். கல்வித்துறை ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் சிவகாமி மற்றும் துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தனி பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகளும், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகளும் என மொத்தம் 190 அறிவியல் மாதிரிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. காலையில் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட அனுமதியும், மாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதியும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலையில் மாணவர்கள் கண்கவர் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவானது பிள்ளைகள் மனதில் உள்ள அறிவியல் சார்ந்த ஆக்கத்தையும் சுற்றுப்புறத்தை ஆராயும் ஆர்வத்தையும் வளர்த்ததோடு பல்வேறு பள்ளிகளையும் கல்வியாளர்களையும் இங்கே ஒருங்கிணைந்தது விழாவின் சிறப்பாகும். நான் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் நாச்சம்பட்டிலேருந்து வரேங்க சார். என் பேர் சந்தோஷ் சார், அவன் பேர் பிரவீன் சார். நான் எடுத்தோன்னு டாபிக் வந்து ஹெல்த்தி பப்ளிக் டாய்லெட்டுங்க சார். பப்ளிக் டாய்லெட்டை லேபர் கீழே குனிஞ்சு கூட்டும் போது அங்கே மூஞ்சில் வாட்டர் பண்ணால டிசீஸ் வருதுங்க சார். அது தடுக்கிறதாக தாங்க சார் அந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோங்க சார். இது இன்டர்நெட்லேயே யூடியூப்லேயே எங்கேயுமே இருக்காதுங்க சார். இது எங்களோட சொந்த கண்டுபிடிப்புங்க சார். இது மாடல் இல்லைங்க சார், ஒரிஜினல் மிஷினுங்க சார். இதெல்லாம் பழைய பொருளை வச்சே செஞ்சுருக்கோங்க சார். காட்டுக்குப்பம் இமாஸ் நிறுவனம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
ஹெல்மெட் அணிந்து சென்ற வாகன ஓட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள காட்டுக்குப்பத்தில் இமாஸ் என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் சாலை காட்டுக்குப்பம் சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நிறுவன பொது மேலாளர் நிரஞ்சனா தேவி தலைமை தாங்கினார். மனிதவளத்துறை அதிகாரி மணிகண்டன், ஹரிசங்கர், பாதுகாப்பு அதிகாரி இதயச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஹிமாஸ் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி கடலூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் பாதுகாப்பு கவசமான ஹெல்மெட் அணிந்து சென்ற வாகன ஓட்டிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இனிப்புகள் மற்றும் பேனா உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிறுவனத்தின் ஊழியர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு பைக்கில் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தனியார் நிறுவனத்தின் ஹெல்மெட் விழிப்புணர்வு முயற்சிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தன்னார்வலர்களும் பெரிதும் பாராட்டினர். இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணம் செய்ய மாட்டேன். நான் வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசியை உபயோகிக்க மாட்டேன். ஓகே மேம். ஓகே ஓகே மேடம். பாகூர் தொகுதியில் 51 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் கல்வீடு கட்டுவதற்கான நிதியுதவி ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினருக்கு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பாகூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தவணை தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பாகூரில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று 51 பயனாளிகளுக்கு முதல் 2 தவணை தொகைக்கான 70 லட்சம் ரூபாய்க்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜ், உதவி பொறியாளர் சுதர்ஷன், இளநிலை பொறியாளர் கோபிநாத் மற்றும் பாகூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசுல 1.5 லட்சம், மாநில அரசுலேருந்து 2 லட்சமும் சேர்த்து தொகை 3 லட்சமா அந்த திட்டத்தில் ஒன்னிரவது நீங்கள் என்ன வாங்கிருக்கீங்க, நீங்கள் வந்து வேணுமோ அதை கூப்பிட்டு அந்த சொல்லுவான் உங்களுக்கு எப்படி கட்டணும், அதில் என்ன இருக்குது, எப்போ கூப்பிட்டு அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க வைக்கணும், அதெல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணி 3வது தவணை வாங்குறதுக்கு தயார் பண்ணணும். பாகூரில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம் மற்றும் அப்பகுதியில் உள்ள உள் விளையாட்டு அரங்கத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பாகூரில் வட்டாட்சியர் அலுவலகம், சார் பதிவாளர் அலுவலகம், காவல் நிலையம், கொம்யூன் பஞ்சாயத்து, மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கு பல்வேறு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இங்கு பேருந்து நிலையம் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பொதுமக்களின் நலன் கருதி பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் துவங்கியது. தற்பொழுது பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடிந்தும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பொதுப்பணித்துறை சாலை மற்றும் சிறப்பு கட்டிடம் பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பேருந்து நிலையம் மற்றும் கட்டிடத்தை சுற்றி பார்த்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பொதுமக்களின் வசதிகளுக்காக கூடுதலாக என்ன வசதிகள் செய்திட முடியும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பாகூரில் அமைக்கப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் அதனையும் விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுப்பணித்துறை, கல்வித்துறை, விளையாட்டு பிரிவு அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழக சம்பவத்திற்கு கண்டனம். சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மகிழா காங்கிரசார் போராட்டம். தென்னிந்திய அளவிலான 5 நாள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மதுபான கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆளுநரை சந்தித்து திமுகவினர் மனு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.